The scripture portion is taken from the book of Deuteronomy 30:19. I read it for you. I call heaven and earth as witness today against you that I have set before you life and death, blessing and cursing, and therefore choose life that both you and your descendants may live. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காய் தமிழிலே வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். The follow-up question or the next question comes to us given by God, like how to choose life. அதாவது இதை பின்தொடர்ந்து வரக்கூடிய கேள்வி எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வது என்பதை தேவனே நம்மிடத்தில் அவர் கேட்கிறார். In simple words, how to take decisions. இன்னும் சாதாரண நடையிலே சொல்ல வேண்டும் என்றால் எப்படி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று. How to wrap up the condition in one's favor by taking right decision. எப்படி ஒருவருக்கு சாதகமாக அவர்களுக்கு பயன்படத்தக்க விதத்தில் தீர்மானத்தை எடுப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். The choice that you make and the final word of yours escorts fair outcome in your life. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் அவைகள் நம்மிலிருந்து புறப்படக்கூடிய சரியான செய்கைகளை தற்காப்பதாக இருக்கும். We always have to make decisions in our life, one way or the other. நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சூழ்நிலையிலே தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். And it happens in everyone's life. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். It is not like what kind of decision you are making, but how you make it, that decision only matters. அதாவது ஒரு தீர்மானத்தை எந்த விதத்தில் எடுக்கிறீர்கள், எப்படி எடுக்கிறீர்கள் என்பது அல்ல, அது எந்த முறையிலே பயனுள்ளதாய் இருக்க போகிறது என்பதுதான் முக்கியம். So making decisions is not like selecting or choosing between red car or blue car or pink saree or yellow saree. தீர்மானம் எடுப்பது என்பது ஏதோ ஒரு சிவப்பு கலர் கார் அல்லது ப்ளூ கலர் காரை நாம் நினைத்து எடுப்பது போல அல்லது ஒரு விதவிதமான வண்ணங்களில் இருக்கிற ஒரு சேலையை நாம் எடுப்பது போல அல்ல. But lot more, much more is there. இதில் அதை காட்டிலும் இன்னும் அதிகமானவைகள் தீர்மானத்தில் உண்டு. See, these kind of decisions like choosing car or blue car, like everyone does. இந்த வாகனத்தையோ அல்லது நாம் உடுக்கிற உடையோ அதில் இருக்கிற வண்ணங்களையோ தீர்மானிப்பது என்பது எல்லாருமே செய்யக்கூடியதுதான். Even kids, bambinos does better than you. அதாவது சிறு குழந்தைகள் இன்னும் சிறு பிள்ளைகள் கூட நம்மை காட்டிலும் நேர்த்தியாய் அதை செய்வார்கள். Choosing red car or blue car is also a decision making. ஒரு சிவப்பு காரையோ அல்லது ஒரு ப்ளூ வண்ண காரையோ நாம் தீர்மானிப்பது என்பது அதுவும் ஒரு தீர்மானம் தான். But it stands at the last in the line. நீங்கள் எடுக்க போகிற தீர்மானத்தில் இவைகள் எல்லாம் பின்பக்கத்துல தான் இருக்கும். Then what is the actual or authentic decision making? எது சரியான உண்மையான தீர்மானம் எடுக்கிற நிலைப்பாடு? The factual decision making is this. உண்மையான நேர்மையான தீர்மானம் எடுப்பதின் நிலை இதுதான். When life is hitting you hard, when all things are going against you, உங்க வாழ்க்கையிலே மிக கடினமான சூழ்நிலையிலே கடந்து போய் எல்லாம் உங்களுக்கு எதிராக மோதி அடிக்கும் அந்த நிலையிலே after losing everything, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பின்பு and you are deceived the one whom you love, நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படும் போது, and after rejecting by the society, இந்த சமுதாயத்தினால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, standing by the crossroads, உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான எதிர்மறையான
அந்த இடத்திலே நிற்கும்போது don't know which way to go. எந்த பக்கத்திலே கடந்து போக வேண்டும் என்ற நாசந்தியிலே நிற்கும்போது Note that time, mark that time. அந்த நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். That time you have to choose life. அந்த நேரத்தில், அந்த சமயத்தில், அந்த இடங்களிலே நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். That is the actual and genuine decision making. அதுதான் வாழ்க்கையில் உண்மையான நேர்த்தியான தீர்மானம் எடுக்கிற சந்தர்ப்பம். Choosing life in the midst of the problems that you are facing. உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போகிற எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை மத்தியிலே எடுக்கிற தீர்மானங்கள் தேவை. That life, you just mark my words, that decision will settle all the issues. நன்றாய் குறித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எடுக்கிற தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு முடிவுரையை எழுதும். That one decision will take you to right destination. அந்த ஒரு சரியான தீர்மானம் நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கிற்கு உங்களை அழைத்து கொண்டு போகும். All will be settled with that one decision. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சரியான தீர்மானம் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுரையை எழுதிவிடும். Whatever the decision that you are taking in the midst of crossroads will design your destination. நீங்கள் நிற்கிற அந்த நாசந்தியிலே நீங்கள் எடுக்க போகிற சரியான தீர்மானம் நீங்கள் சென்றடைய வேண்டிய லக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். The finest example or the first class or outstanding or admirable, you can use whatever the synonym you want. That example from the Bible is none other than a young lady called Ruth. வேதத்திலே நீங்கள் மிக நேர்த்தியான அழகான மேன்மையுள்ள அல்ல என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நீங்கள் ஒரு நபருடைய தீர்மானத்தை விவரிக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்த ஒரு நபர் ரூத் என்ற இளம் பெண்மணி. She is one of this story is one of the famous story in OT. பழைய ஏற்பாட்டிலே மிகவும் பிரபல்யமான ஒரு வரலாற்று சம்பவம் இது. And many of us know very well. இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். The story goes like this. Family of Elimelech, wife Naomi and their two sons Mahlon and Chilion immigrated to the land of Moab, which is called Flesh. இந்த பகுதியானது அநேகர் அறிந்ததுதான். எலிமெலேக்கும் அவன் மனைவியாகிய நகோமியும் அவர்களுடைய இரு குமாரரோடு சேர்ந்து மோவாப் என்ற பட்டணம் மாமிசம் என்ற அர்த்தம் கொண்ட அந்த நாட்டிற்கு கடந்து போகிறார்கள். And leaving their land Bethlehem, that is called city of bread. அவர்கள் தங்களுடைய சுய பட்டணமான பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்பதை விட்டு மோவாப் என்ற மாமிசம் என்ற அர்த்தம் கொண்ட இடத்திற்கு கடந்து போகிறார்கள். All because of the famine that they are facing. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த அந்த வறட்சி. They didn't face famine, but the whole land is facing the famine. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றிலும் இருந்த சகல இடமும் இந்த வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்தது. But no one moved. Only this family is moving to a land called Moab. யாரும் அவ்விடத்தில் இருந்து புறப்படவில்லை. இந்த குடும்பம் மாத்திரம் பெத்லகேமில் இருந்து மோவாபிற்கு கடந்து போகிறார்கள். They did not go to another land because of famine, because of the lackness that they are facing. Even Naomi testifies in her statement that she went out full. இந்த இடத்திலே தங்களுக்கு இருந்த ஒரு தேவையினால் அவர்கள் அவ்விடத்தை விட்டு கடந்து போகவில்லை. ஏனென்றால் நகோமி தன்னுடைய நாவினாலே அறிக்கையிடுகிறாள், நான் இவ்விடத்தை விட்டு கடந்து போன போது நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன் என்று. See, you can see this in the first chapter 21st verse. இதை ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Since their decision is wrong, நான் நினைக்கிறேன் அவர்கள் எடுத்த தீர்மானம் தவறானது. Because they went after flesh, that is Moab, not after bread. அவர்கள் மாமிசத்தை சார்ந்து மோவாபிற்கு கடந்து போனார்கள். மாமிசம் என்ற அர்த்தம் கொள்ளுகிற இடத்திற்கு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே அவர்கள் தங்கவில்லை. In the land of Moab, their sons married
மோவாபிலே அவர்களுடைய குமாரர்கள் ரூத் மற்றும் ஓர்பாலை திருமணம் செய்கிறார்கள். Then the father and the two sons dies in the same land. We don't know exactly what has happened, but it can be a sudden death too. நாம் என்ன ஆனது என்று அறியோம். ஆனால் தகப்பனும் இரு குமாரர்களும் மோவாபிலே மரித்து போய்விட்டார்கள். So the wife Naomi left with her two daughters-in-law, Orpah and Ruth, childless widows. அவ்விடத்திலே நகோமியும் ஓர்பாலும் ரூத்தும் மூன்று பேரும் விதவைகளாய் பிள்ளைகளற்றவர்களாய் விடப்படுகிறார்கள். After all these incidents, almost after 10 years, Naomi wants to return to Bethlehem, asking her daughter-in-laws to return to their own places. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து 10 ஆண்டுகள் அவர்கள் மோவாபிலே இருந்த பின்பு இப்பொழுது நகோமி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் பெத்லகேமுக்கு நான் போகிறேன். ரூத் ஓர்பால் நீங்கள் உங்கள் சுய தேசத்திலேயே இருங்கள் என்று சொல்லி. Here is the turning point for this story. Orpah returns to her own place. இவ்விடத்திலே தான் ஒரு திருப்பு முனை அமைகிறது. ஓர்பால் தன் சொந்த இடத்திற்கு கடந்து போகிறார். But Ruth decides to stay with her mother-in-law even after the death of all male members in her family. இவ்விடத்திலே ரூத் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். தன் மாமியாகிய நகோமியோடு தான் இருப்பேன் என்று சொல்லி தன் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் மரித்து போய்விட்டாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. Her firm decision is bringing essence to this story. இந்த சம்பவத்திற்கு ரூத்தினுடைய சரியான தீர்மானம் ஒரு சாரத்தை கொண்டு வருகிறது. The entire decision is summed up in two verses, like 16 and 17 in the first chapter. ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் இந்த முழு சம்பவத்தையும் உள்ளடக்கியதாக அது காட்டுகிறது. How strong this lady is, like we should think little deeper about this poor and dynamic young lady. இந்த மிகவும் சாதாரண ஆனால் வலிமை மிக்க இந்த பெண்ணை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாய் நாம் பார்க்க வேண்டும். See, she is all alone in this place. இந்த இடத்திலே அவள் தன்னந்தனியாய் இருக்கிறாள். Her husband is dead. அவளுடைய கணவன் மரித்து போய்விட்டார். And there is no father-in-law. அவளுக்கு மாமனாரும் இல்லை. Childless. குழந்தை இல்லை. But ready to step into new land with no expectations. ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். தான் அறியாத தேசத்திற்குள் நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் காலடி எடுத்து வைப்பேன் என்று. The fair statement that she gives in these two verses is this: your God, my God. இந்த 2 வசனங்களில் அந்த மகள் சொல்லக்கூடிய மிக திடமான ஒரு தீர்மான வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Her decision is she wants to follow Naomi's God. இந்த இடத்திலே ரூத்தினுடைய திடமான தீர்மானம் என்னவென்றால், நகோமியின் தேவனை அவள் பின்பற்ற வேண்டும் என்று. See, forget about all the statements that she is giving. இந்த இடத்திலே சொல்லக்கூடிய மற்ற எல்லா விதமான வாய் சொற்களையும் அல்லது பேசின காரியத்தையும் நாம் விட்டு விடுவோம். The fair statement is your God is my God. இந்த இடத்தில் ரூத் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். She passed the test there itself. அந்த இடத்திலேயே தனக்கு வைத்த பரீட்சையிலே ரூத் தேறினாள். Before entering into Bethlehem, அவள் பெத்லகேமுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாகவே அவளுக்கு வைத்த பரீட்சையிலே அவள் தேறினாள். she is standing in the crossroads and she took a right decision for the glory of God. நான் சந்தியிலே நிற்கும் பொழுது சரியான தீர்மானத்தை தேவநாம மகிமைக்காக அவள் எடுத்தாள். It is not going after Naomi, it is going after God. ஏதோ நகோமிக்கு பின்பாக போனவள் அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு பின்பாக அவள் கடந்து வந்தாள். See, I am not going to explain the entire story after this. இந்த காரியத்துக்கு பின்பு அந்த முழு கதையை குறித்து உங்களோடு நான் விவரித்து சொல்ல போகிறது இல்லை. But in shortcut, Ruth and Naomi returns to Bethlehem.
இன்னும் நான் குறுகின நேரத்தில் சொல்லணும்னா நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு கடந்து வருகிறார்கள். Then she meets Boaz, a rich man, a prominent man in the city. ரூத் போவாஸ் என்ற மிகவும் ஐஸ்வர்யவானும் அந்த பட்டணத்தில் சிறந்த மனிதனையும் அவள் பார்க்கிறாள். And he is a relative of Elimelech. எலிமெலேக்குக்கு இந்த போவாஸ் ஒரு உறவினராய் இருக்கிறார். He redeems her life by marrying Ruth. ரூத்தை திருமணம் செய்வதினாலே அவளுக்கு உண்டான எல்லா காரியத்திற்கும் சுதந்திரவாளியாக போவாஸ் மாறி அவளை விடுவிக்கிறார். Fathering a son and to keep the family line alive. அந்த இடத்திலே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த குடும்பத்தின் அந்த தலைமுறையை அப்படியே பாதுகாக்கிறார். Ruth showed remarkable faith as a young believer. இளம் விசுவாசியாக ரூத் தேவன் மேல் அதிகமான விசுவாசத்தை காண்பித்தார். Against all odds. அவள் எதிர்கொண்ட எல்லா விதமான பிரச்சனைகளின் மத்தியிலும் She had no reason to believe. அவளுக்கு நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. But she believed God and there comes the redemption. அந்த நம்பக்கூடாத சூழ்நிலையிலும் தேவனை நம்பினதினாலே ரூத் எல்லாவற்றிலும் இருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். See, if you believe God, redemption is always possible even in the midst of your afflictions. நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உபத்திரவங்களின் மத்தியிலும் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். My point of view is this: the chemistry between Ruth and Boaz worked in this way. I'm going to explain it to you. இந்த இடத்திலே எப்படி ரூத்துக்கும் போவாசுக்கும் இடையிலே இந்த உறவானது எப்படி அது நடந்தது வளர்ந்தது என்பதை நான் விவரிக்க போகிறேன். The man called Boaz noticed and understood the deep thought of Ruth. போவாஸ் என்ற இந்த மனிதன் ரூத்தினுடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான மனநிலையை அறிந்து கொண்டான். By saying in his statement, under whose wings you have come for refuge. இவ்விடத்திலே அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ற வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் அதை வெளிப்படுத்துகிறார். See, Ruth is not noticed by Naomi. ரூத் நகோமியினால் புரிந்து கொள்ளப்படவில்லை. Why I am saying this? Because her advice to Ruth is to go back to her gods like Orpah. ஏன் சொல்லுகிறேன் என்றால் நகோமி ரூத்துக்கு சொன்ன ஒரு முக்கியமான அறிவுரை, நீ உன் சுய தேசத்திற்கும் சுய ஜனங்களுக்கும் சுய தெய்வங்களிடத்திலே கடந்து போ என்று ஓர்பாளுக்கு சொன்னது போல சொல்லுகிறார். But Boaz says, under whose wings you have come for refuge. He noticed her. ஆனால் போவாசோ இந்த ரூத் யாருடைய சட்டைகளின் கீழ் வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து புரிந்து அவன் பேசுகிறான். Ruth was noticed by this rich man, prominent man called Boaz. இந்த ஐஸ்வர்யவான் அல்லது முக்கியமான நபராகிய போவாசினாலே ரூத் சரியாக அடையாளம் காணப்படுகிறார். And that man became her husband at the end. அப்படி புரிந்து கொண்ட அந்த போவாஸ் தான் பின் நாட்களிலே அவருடைய கணவனாய் மாறுகிறார். This is purely godly wisdom, not human wisdom. இவைகள் தேவனுடைய சரியான ஞானம், இது மனுஷனுடைய ஞானம் அல்ல. God alone can write such beautiful unconditional love stories. தேவன் மாத்திரமே இப்படிப்பட்ட அழகான நேர்த்தியான அன்பு நிறைந்த வரலாறுகளை உண்டு பண்ண முடியும். They both became great grandparents of King David. இவர்கள் இருவரும் தாவீது உண்டான சந்ததியின் முற்பிதாக்களாக தாய்மார்களாக மாறுகிறார்கள். She became an ancestor in the messianic line that leads to Jesus. இயேசுவின் வழி வந்த அந்த சந்ததியின் முன் சந்ததியாக இவர்கள் மாறுகிறார்கள். See, David is more like great granny Ruth. தாவீது தன்னுடைய கொள்ளுப்பாட்டியாகிய ரூத்தை போல அவர் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவராய் இருந்தார். I always wonder how King David got so much anointing, like he was so focused on God. எப்படி தாவீது
இவ்வளவு அபிஷேகத்தையும் இப்படி தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிற மனிதனாய் இருந்தார் என்று எனக்கு சந்தேகம் அல்லது சில ஆர்வங்கள் உண்டானது. His great granny similarities are more in King David's life. ரூத்தை போலவே அல்லது ரூத்துக்குள் இருந்த அநேக குணங்களும் தேவனை நம்புகிற அந்த குணங்களும் தாவீதுக்குள்ளும் இருந்தது. Because God has chosen David after Ruth, after 3 generations. ரூத்துக்கு பின்பாக 3 சந்ததிக்கு பின்பு தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். On the other side, Orpha. ஆனால் இன்னொரு பக்கம் ஓர்பா. See, let's think in this way. இந்த விதத்தில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். If Orpha would have taken same decision like Ruth, ரூத்தை போலவே ஓர்பாலும் தீர்மானம் எடுத்திருந்தால், she too would have become a great grandmother of some known personality in the OT. இந்த பழைய ஏற்பாட்டிலே ஓர்பாலும் சரியான தீர்மானத்தை எடுத்திருந்தால் மிகவும் பிரபல்யமான ஒரு நபரின் அந்த தலைமுறையை பெற்றெடுத்தவளாய் மாறியிருக்கும். Exactly like Ruth. ரூத்தை மாதிரியே. But it didn't happen in that way. ஆனால் அந்த விதத்தில் அது நடக்கல. Orpha shows ends. ஓர்பா ஒரு முடிவை காட்டுகிறது. Orpha shows ends. Orpha shows ends. ஓர்பாலினுடைய அந்த அந்த எல்லா விதமான காரியங்களும் அதோடு முடிந்து விடுகிறது. But not Ruth's show. ஆனால் ரூத்தினுடைய காரியங்களோ முடியவில்லை. I speak in human terms like Paul. நான் பவுல் சொல்லுகிறது போல மனுஷீகமான மொழியிலே பேசுகிறேன். How do I know whether my decision is right or wrong? எப்படி என்னுடைய தீர்மானம் சரியானதா இல்லையா என்பதை நான் அறிவேன். You have to wait and see. நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். You have to wait for few days, few months and few years. சில தீர்மானங்களை எடுத்த பின்பு சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள், சில நேரம் ஆண்டுகள் கூட ஆகலாம். நீங்கள் காத்திருக்கணும். Your decision speaks at the end. உங்களுடைய தீர்மானம் முடிவிலே அது உங்களுக்கு விடை தரும். And your eyes will open at the end. உங்களுடைய கண்கள் முடிவிலே திறக்கப்படும். See, all the decisions you have taken have been wrong so far. நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் தவறானவைகளாய் இருக்கலாம். Because there is no God. ஏனென்றால் தேவன் உங்கள் தீர்மானத்தின் மத்தியில் இல்லை. Because all those decisions that you have taken brought shame, rejection and sickness and lackness into your life. நீங்கள் எடுத்த எல்லா தீர்மானங்களும் உங்களுக்கு வெட்கத்தையும் ஒன்றும் இல்லாமையையும் உங்களிடத்தில் இருக்கிற கனத்தையும் உங்களை விட்டு அது எடுத்து கொண்டு போய்விட்டது. I tell you, my brother and my sister, nothing is too late. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலம் கடந்து போய்விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். Give your life to God. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். Surrender to Him. உங்களை தேவனுக்கு முன்பாக முற்றிலுமாய் சரணாகதியாய் விட்டு விடுங்கள். See, redemption is possible if you take right decision in God. உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு என்பது சாத்தியம். நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பீர்கள். No matter where you come from, what you have been through, God has a plan for you. அதாவது நீங்கள் எந்த இடத்திலிருந்து கடந்து வந்தீர்களோ, எதுக்குள்ளே கடந்து போகிறீர்களோ அதை பற்றி கவலை இல்லை. தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Stay with God. தேவனோடு நீங்கள் இருங்கள். Stay with His Spirit. அவருடைய ஆவியானவரோடு இருங்கள். God will notice you first. தேவன் உங்களை கவனித்து கண்ணோக்கி பார்ப்பார். And He will send the right person in your life who can help you. தேவன் சரியான நபரை உங்களுக்கு நேராய் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். The story that I shared, it is related to marriage. நான் உங்களுக்கு சொன்ன அந்த சம்பவம், வரலாற்று சம்பவம், அது திருமணத்தை உள்ளடக்கியது. See, your case may be different. உங்களுடைய சூழ்நிலை அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசமானதா இருக்கலாம். Whatever the case it may be, how hopeless it may be, just stick to Jesus. அதாவது எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம் அல்லது எந்த நம்பிக்கையை எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம்.
உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். See, he is the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு மாத்திரமே. The scripture says choose life. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஜீவனை தெரிந்து கொள். No one will choose life for you. யாரும் உங்களுக்காக வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியாது. You have to choose life for you and choose life in Christ. உங்களுக்காக ஒரு தீர்மானம் எடுத்து ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அதை தெரிந்து கொள்ளுங்கள். Don't force yourself to take rough and tough decisions. உங்களை தாங்களே நீங்கள் ஒரு இடத்திற்குள்ளே நீங்கள் தள்ளிவிட்டு கடினமான மிகவும் துரிதமாய் தீர்மானங்களை எடுக்கிற நிலைக்கு வந்து விடாது. Sometimes your decisions are like committing suicide, leaving home or choosing wrong path. சில நேரத்திலே நீங்கள் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே எடுக்கிற அந்த கடினமான ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாய்த்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அல்லது வீட்டை விட்டு நான் சென்று விட வேண்டும், அல்லது வேறு ஒரு காரியத்தை நான் நடப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களே என்றால் It leads you to death. It profits nothing for you. அவைகள் மரணத்திற்கு நேராய் கொண்டு போகும் உங்களை. அதனால் ஒரு லாபமும் நன்மையும் உங்களுக்கு இல்லை. Be humble before the Lord. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். See, my advice is honor God with your decisions. என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை உங்களுக்கு, உங்கள் தீர்மானத்தினால் தேவனை கனப்படுத்துங்கள். If you take right decisions, situations will turn favorable for you. நீங்கள் தேவனுக்குள் சரியான தீர்மானத்தை எடுத்தால் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். You will be used by God in His kingdom. தேவனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பயன்பெறுவீர்கள். And you will be a blessing to many. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். See, the final point, Ruth. One more time I want to bring Ruth here. என்னுடைய கடைசி குறிப்பு இதுதான். மறுபடியும் ரூத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். Ruth didn't meet any counselor or any, like she didn't search for how to take decisions in Google. ரூத் தன் வாழ்க்கையிலே ஆலோசனையை கொடுத்து நடத்துகிற யாரையும் பார்க்கல, அல்லது நம்முடைய காலத்தில் இருக்கிறது போல ஒரு கூகுள் எதையும் என்ன செய்யவில்லை, சர்ச் பண்ணல. Google gives lot more information about how to take decisions. கூகுள்ல பாத்தீங்கன்னா எப்படி தீர்மானம் எடுக்கிறதுன்னு சொல்லி அநேக குறிப்புகள் இருக்கும். See, they are advising you to investigate the situations. அந்த சூழ்நிலைகளை நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்றார். And you have to create constructive way of environment. நீங்கள் சரியாக உங்கள் சூழ்நிலையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். And they are advising you to create good alternatives. இது சரியா கைகூடி வரலனா இன்னொரு காரியத்தை வெச்சுக்கணும், இரண்டாவதா அதை நடைமுறைப்படுத்த செயல்பட வேண்டும் என்று And they are சொல்றார். advising you explore your opinions to others. அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிங்கள் என்று. But this young lady, poor lady, she doesn't know all this. இந்த சாதாரணமான ஏழ்மையான எல்லாம் இழந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் இல்லை. She wants to follow God, that's it. அவளுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, கர்த்தரை நான் பின்பற்றுவேன். And she took a right decision, a fair decision. அவள் சரியான நேர்த்தியான ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். I'm telling you, she is giant. She stands first in the line in decision making list. நான் உங்களுக்கு மிகவும் தாராளமாய் சொல்ல முடியும், தீர்மானம் எடுக்கிறதிலே மிகவும் உயர்ந்த ஒரு மனுஷியாய் ரூத் நிற்கிறாள். May God help you to take right decisions like her. தேவனுக்குள்ளாக சரியான தீர்மானத்தை ரூத்தை போல எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.